கத்தோலிக்க திருச்சபையின் தலைவராக இருந்த போப் பிரான்சிஸ் உயிரிழந்த நிலையில் அடுத்த போப் யார் என்ற கேள்வி எழுந்து வருகிறது. ஆனால் அடுத்த போப்பை தேர்ந்தெடுக்க சில வாரங்கள் ஏன் சில மாதங்கள் கூட ஆகும் என சொல்கிறார்கள். அப்படி என்ன நடைமுறை பார்க்கலாம். புதிய போப்பின் தேர்தல் வாட்டிகன் நகரில் உள்ள சிஸ்டைன் தேவாலயத்தில் ரொம்பவே ரகசியமா நடக்கும்னு சொல்லப்படுது. இத கான்க்ளேவ் அப்படின்னு சொல்றாங்க. கார்டினல் ஒருவர் தான் போப்பாக தேர்ந்தெடுக்கப்படுவார். இதில் 80 வயதிற்கு உட்பட்ட கார்டினல்கள் தான் வாக்களிக்க முடியும். வாக்களிப்பதற்கு முன்பு ஒவ்வொரு கார்டினலும் ரகசிய சத்தியம் செய்யறாங்க. ஒரு போப்பை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா அவர் 3/2 பங்கு பெரும்பான்மை பெற்றிருக்க வேண்டும். பெரும்பான்மை கிடைக்கும் வரை வாக்கெடுப்பு நடத்தப்படும் சொல்றாங்க. இந்த தேர்தல் முடிவுகள் மக்களுக்கு புகை மூலம் தான் அறிவிக்கப்படுமா. கருப்பு புகை வெளியேறினா இன்னும் போப் தேர்ந்தெடுக்கப்படவில்லை அப்படின்னும், வெள்ளை புகை வெளியேறினால் புதிய போப் தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டார் என்றும் அர்த்தமா. வாக்கெடுப்பு நடந்து முடிந்த பின் கார்டினல் ஒருவர் போப்பாண்டவராக தேர்வு செய்யப்படுகிறார். அவரிடம் நீங்கள் போப்பாக பதவியேற்க விரும்புகிறீர்களா என கேள்வி கேட்பார்கள். அவர் சரி என்றதும் புதிய போப்பாக அறிவிக்கப்படுவார். அப்போது ஹாப்பிமஸ் பாப்பம் என்று சொல்வார்களா. அப்படி என்றால் நமக்கு ஒரு போப் இருக்கிறார் அல்லது நமக்கு ஒரு போப் கிடைத்து விட்டார் என்று அர்த்தமா.